வெற்றிவேல் முருகன் கருவறை எல்லாம் அல்ல பழனாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபிரசம் ரகுநாதர் அருணாபெருமான் திருடைய சம்சம் எம்பெருமான் கருணை முழு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அரணசாமி திருவாரூர் திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமாரி தது வருஷப்படி பாடல் 1065 துயரம் அருணின் என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணத்தும் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவிழி சமர்ப்பிப்போம். முருகாஜனம் வெற்றிவேல் முருகன் கருவரம். இந்த பாடல் ஒரு உன்னதமான வேண்டுகோளை உள்ளடக்கியது. முருகா, ரசவாதத்தால் அறிவு மயங்காமல் காத்தருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். சுருக்கமாக சொன்னால் இந்த பாடலுடைய கருத்துரை எப்படி பொதிஞ்சிருக்குன்னா, அதாவது ரசவாத வெறி நீங்க உன் அருளை வேண்டி பாடப்பட்ட பாடல். தனன 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 தனதான என்ற சொந்த குறிப்பையுடைய பாடலை பார்க்கலாம். துயரம் அரும் நின் வறுமை தொலையும் மொழியும் அமிர்த சுரபானம் சுரபி குடிகை எழுதி பெருக துவழும் எமது பசிதீர தயிரும் அமுதும் அமையும் இடுக சவடி கடகம் நெடிகாரை தருக தகடோடு உருக எனும் இவ்விறகு தவிர்வது ஒரு நாடு உயரும் நிகரில் சிகரி மிடரும் உடலும் அவுணர் நெடுமார்பும் உருவ மகர முகர திமிர உததி உதரம் அதிபீர அயரும் அமரர் சரண நிகழம் முறிய எரியும் மயில்வீரம் அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகுமுடைய பெருமாளே. இந்த பாடலை படிக்கும்போது சித்து வகுப்பு தான் மனசில் ஓடுது. துயரம் அரும் நின் வறுமை தொலையும் மொழியும் அமிர்த சுரபானம் சுரபி குடியை எழுதி பெருக துவழும் எமது பசிதீர தயிரும் அமுதும் அமையும் இடுக சவடி கடகம் நெடிகாரை தருக தகடோடு உருக எனும் இவ்விறகு தவிர்வது ஒரு நாடு. ஆகா, முதல்ல துன்பமெல்லாம் ஒழியும் உன்னுடைய தரித்திரமும் நீங்கும் சொல்லப்படுகின்ற அமுதமாகிய தேவர் பருகும் உணவும் சுரபி காமதேனும் குழிகை உலோகங்களை பொன்னாக்கவல்ல அல்லது பொன்னாகவல்ல மந்திர சக்தி உள்ள மாத்திரைகளையும் எளிது பெருக சுலபமாக நீ பெற முடியும். துவழும் வாடுகின்ற எம்முடைய பசி அடங்கும்படியாக தயிர் சோறு அமையும் எனக்கு போதுமானது. இடுக அதை தந்து உதவுக அன்னமிடும் இந்த உன் உதவிக்கீடாக நான் ரசவாதம் செய்து உனக்கு தரப்போகும் பொன் கொண்டு நீ சவடி பொற்சரடுகளில் கொத்தாக அமைந்த கழுத்தணி வகை அல்லது காதணி வகை கடகம் பொன் கங்கணம் வகை நெளி ஒரு வகை அதாவது பொன்னாலான மோதிரம் காரை கழுத்தணி இவை தம்மை தரவல்ல தகடு தாய்த்து மந்திர தகட்டினை நான் தருவேன் நீ உருக பெற்றுக்கொள் என்று கூறும் இவ்வகையான விறகு தந்திர மொழிகளை விளக்குவதான மொழிகளில் நின்றும் விலகுவதான ஒரு நாள் எனக்கு கிட்டுமோ, ரசவாதத்தில் மருளாது இருக்கும் ஒரு நாள் எனக்கு கிட்டுமான்னு வென்றார். அப்படி சித்து வகுப்தான். ரெண்டாவது பதில உயரும் நிகரில் சிகரும் இடரும் உடலும் அவுணர் நெடுமார்பும் உருவ மகர முகர திமிர உததி உதரம் அதிபீர அயரும் அமரர் சரண நிகழம் முறிய எரியும் மயில்வீரா அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகுமுடைய பெருமாளின் முடிகிறது. ரெண்டாவது பதில உயர்ந்துள்ளதும் தனக்கு ஒப்பில்லாததுமான சிகரி கிரௌஞ்சத்தின் மிடரும் நெஞ்சும் உடலும் அசுரர்களின் பெரிய மார்புகளும் ஊடுருவும்படியும் மகரமின் உலாவதும் முகரம் பேரொளி செய்வதும் திமிரம் இருண்டுள்ளதுமான உததி கடலின் உதரம் வயிறு உட்பாகம் பீர அதாவது கிளியவும் சோர்வடைந்திருந்த தேவர்களின் சரணம் காலில் இருந்த நிகழம் விலங்கு முறிய உடைபட்டு ஒளியவும் செலுத்திய அயல்வீரா வேல் வீரனே அறிவும் உரமும் அதாவது வலிமையும் அறமும் தர்ம நெறியும் அல்லது மரமும் வீரமும் நிறமும் ஒளியும் அழகுமுடைய பெருமாளை விறகு தவிர்வது ஒரு நாடுன்னு வேண்டுகிறார். இப்போ நம்ம சொன்னபடியே பார்த்தோம்னா இந்த பாடலில் நிறைய முக்கிய குறிப்புகளை சுவாமி வைக்கிறார். நான் சொன்னபடி இது சித்து வகுப்புடைய ஒரு சிறு வடிவம் அப்படி சொல்லலாம். இந்த பாடம் முதல் 4 அடிகள் சித்து வகுப்புடைய கருத்தை தழுவி நிற்கின்றன. சித்து வகுப்பில் எமக்கு பச்சிலை முதலியவரை கொண்டு ரசவாதம் செய்ய தெரியும். உன்னிடம் இருக்கும் பழைய நகை வகைகள் பித்தளை சாமா பணம் முதல் எல்லாவற்றையும் தந்துவிடு. நான் என் ரசவாத சக்தியால் வெகு கோடி பொன் உண்டாக்கி உனக்கு தர்றேன். அது கொண்டு 7 நிலை மாட வீடு நீ கட்டிக்கொள்ளலாம். நான் பார்வதி கல்யாண தினத்தன்று தான் உணவு கொண்டேன். இப்போ என்னுடைய பசி தீர அமுதுபடை நல்ல கரிகாய் நிரம்ப நெய் பொரியல் பால் தேன் கறிவகை பழவகை வெற்றிலைப்பாக்கு இவையெல்லாம் எனக்கு கொடு. அங்கனம் கொடுத்து நீ சுகமாக இரு அப்படின்னு வருது. அதே கருத்தில் இந்த பாடலில் எமது பசி தீர தைரமுது கொடு பழைய நகைகளை கொடு. நான் ஒரு மந்திர தகடு தாய்த்து தர்றேன். அதனால் உடைய துயரும் வறுமையும் அற்றுப்போகும். தேவாமிர்தம் காமதேனு இவையெல்லாம் எளிதில் கிடைக்கும்னு சொல்கிறார்.
சித்து வகுப்பில் ரசவாதம் முதலிய சித்து செய்பவர்கள் சித்தர்கள் அல்ல, உண்மையான பிரசித்த சித்தர்கள் முருகனுடைய திருப்பூரை கற்றவர்களையும் முடிப்பார். எருக்கிளை முறுக்கிதழ் அகத்தி தமரத்தை மதமத்தோடு பித்திகை வகைவை கொண்டு ஒரு மண்டலம் வேரோடு ஊறவை வாதம் நல்வழி அநேகம் வடைகள் குடை பீலி காலாடி தண்டை பாட்டி புதைத்த குடப்படம் கொடுவந்து சொரிந்து குவாலிடு யா முடிபட சவாதம் தந்தன ஈழம் பொன் வெகு கோடி யா நீந்து ஏழ்நிலை மடம் மேய்ந்துகொள் அப்படின்னும் இறைவர் குன்ற மானை மனம்கின்ற நாடி உணவு கொண்டதாகும் எமது பசிதீர அமுதுபடை ஈக பாக்குடன் வெற்றிலை யாரும் ஏத்த இனிச்சுகம் ஒற்றிரு அப்படின்னும் வேலன் வைத்த திருப்புகற்றவர் சீலமைத்த சித்த பரிசுத்தரே அப்படின்னும் சித்துவல் புனிப்பார். பெரிய வகுப்பு. நம்ம நிறைய தடவை பழனியாண்டோடைய பெருங்கரையாலும் பேரவளாலும் நானும் செந்திலாண்ட அடிமையும் நிறையா தடவை சொல்கிறதுக்கான பெரும் பாக்கியத்தை பழனியாண்டம் கொடுத்துருங்க. இந்த பாடலையும் அந்த ரசவாத சித்து என்கிற மருளாசி எனக்கு வேண்டாம்னு அருணாய பெருமான் வேண்டார். இந்த கருத்து தான் வரதா மணினி என ஓரில் வருகாது இதுதான் அது வாராது இரதாதிகளால் நவலோகம் இடவே கரியாம் இதில் ஏதுன்னு பழனி திருப்பூரில் இடைநிலை தீவகமாக வச்சு ரொம்ப அற்புதமாக இதே கருத்தை குருநாதர் சொல்லியிருப்பார். இதை தான் இங்கே படிக்கணும். பிறகு தவிர்வது ஒரு நாடே அப்படின்னு வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடம். முன்னாடி சொல்ல சித்து வகுப்புடைய சாராம்சம் இதில் இருக்குது. துயரம் வரும் நின் வறுமை தொலையும் விரைது விரும்பு ஒரு நாடு. உலகத்தில் துன்பப்படுகின்ற மனிதர் இல்லாமல் இல்லை. துன்பம் அவரவர் வினைக்கு தக்கபடி இறைவர்களால் வந்து சேரும். அப்படி தான் வறுமையில் உள்ளவரும் இல்லாமல் இல்லை. அதாவது அதுவும் அவர் முன்பு செய்த வினையின் படிக்கு வந்து சேர்வதான். ஆசை தான் பிறவிக்கு வித்து. ஆசை இருக்கின்ற வகையில் வறுமையும் துன்பம் இருக்கத்தான் செய்யும். செல்வம் என்பது சிந்தை நிறைவே அல்கா நல்குறவு அவாயனப்படுமையினர் குமரகுருவாடிகள். உள்ளது போதும் மனநிலை கொள்ளாதவர்கள் மேலும் மேலும் செல்வத்தை பெருக்க வேண்டும் அடைவார்கள். வேண்டாமை என்ன வெளிச்செல்வம்னர் திருவள்ளுவர். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமையினர் திருமலையினர். ஆசைக்கு ஒரு அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆடினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேச நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலந்திடுவர். நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடலுக்கு உள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நிக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம் என்னார் தாய்மானாடிகள். ஆறா இயற்கை ஆவாகிறது வள்ளுவர் என்னோட வாக்கு. எப்பொழுதும் நிறைவு பெறாத ஆசை. அதுக்கு ஒரு வரம்பே இல்லை. ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரேம்பார் 9ஆம் திருமுறையில். எனவே ஆசைக்கு எந்த வரம்புமே இல்லை. இந்த நில உலகம் அனைத்தினையும் ஒரு குடைக்கீழ் ஆண்டாலும் ஆளுகின்ற வேந்தனுடைய எண்ணமானது கடல் நடுவில் காண்ற தீவுகள் அனைத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கீழே கொண்டு வருவதில் இருக்கும். கடலையும் தனது ஆணைக்கீழே கொண்டு வந்துவிட்டாலும் அழகேசனும் குபேரனுக்கு நிகராக பொண்ணும் பொருளும் படைத்திருந்தாலும் மேலும் மேலும் பொருளை குவிக்க எண்ணி செம்பு முதலிய பொருள்களை பொன்னாக மற்ற ரசவாதத்தோடிற்கு காடு மலையும் நாடுமாய் திரிந்து அலைந்து வாடுவான். இந்த உலகில் அளவிருந்த காலம் சிற்றுண்மை உணர்ச்சி இடையராது அனுபவித்து வாழ்ந்தவர் கூட மனறிவு எய்தாது இன்னும் என்றும் அழியாமல் உடம்போடு நெடுங்கால வாழ்ந்த ஆசையால் காயகல்பம் அப்படிங்கிற மருந்தை தேடி அலைந்து மனம் புண்ணாகி இருந்தாங்க. அப்போ எல்லாவற்றையும் எண்ணி பார்த்திங்கன்னா வயிற்று பசி தீர உண்பதற்கும் காம இன்பத்தை திளைத்திருந்து அதனால் உண்டான உடல் உழைப்பு தீர அயர்ந்து உறங்குவதற்கும் ஆகவே முடிஞ்சு போயிடும். வினைக்கு ஈடாகவே எதுவும் கிடைக்கும்னு எண்ணி உள்ளதே போதும்னு மனநிறைவு கொள்ளாமல் ஆணவ முனைப்பால் ஒன்றை விட்டு மற்றொன்றை பட்டு அலைகின்ற நிலையே நமக்கு எஞ்சி நிற்கும். ஆசைக்கடலில் விழுந்து அல்லல் படாமல் மனமடங்கி நின்றால் எல்லையில்லாத இன்பம் வந்து சேரும். இறைவனால் மட்டும்தான் அப்படிப்பட்ட மனநிலை வாய்க்கும். அதான் அப்பர் பெருமான் சொல்கிறது. அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம் என் செய்யும் தொந்தம்தான் என் செய்யும் தில்லை மாணர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லது ஒரு அடிமை பூண்டனுக்கேம்பார். அப்போ இறையடியார்களில் துன்பமோ வறுமையோ வருத்தாது. அருளம் கொண்டோருக்கு இம்மையில் மட்டும் இல்லாமல் மறுமையில் ஒரு துன்பம் உண்டாகாது. அதைத்தான் வள்ளுவர் சொன்னார். அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லைனர். என்னதான் அருளில் படித்தாலும் கற்றோர்பால் கேட்டாலும் மனமடங்காத உள்ளது உலக இயல்பு. அப்படிப்பட்ட அறிவை மயக்கி தன்னுடைய வறுமையை தீர்த்து கொள்ள எண்ணுகிறவர்கள் இல்லாமல் இல்லை. அதனால் தாயத்து எல்லாத்தையும் கொண்டு போய் இது இருந்தால் அளப்பெரிய செல்வம் வரும் பொண்ணும் பொருளும் கூஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லி ஆசை வயப்பட்ட அறிவை மயக்கி வயிற்று பிழைப்புக்கு அலைன்றவர்கள் அவருடைய நிலையை இந்த பாடல் அருமை பெருமா விளக்கி காட்டுறது. தேவாமிர்தம் காமதேனு பொன் முதலியவை கிடைக்கும்னு சொல்லி குடிகையை விட்டு வயிறு வளர்ப்பவங்க தாமே அந்த குடியை வைத்துக்கொண்டு ஏன் சோமா வாழ முடியாது? குடியை விட்டு தான் வயிறு வளர்க்கணுமா? யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இந்த கருத்து அருணய பெருமான சித்து வகுப்பில் இருக்குது.
எமக்கு பச்சிலை முதலியை கொண்டு ரசவாதம் செய்ய தெரியும். உன்னிடம் இருக்கும் பழைய நகை பித்தளை சாமா பணம் முதலிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து என்றதான் நான் என் ரசவா சத்தியால் வெகு கோடி பொண்ணு உண்டாக்கி தர்றேன். அது கொண்டு 7 நிலை மாடத்தை நீ கட்டிக்கலாம் அப்படின்னா எல்லாம் சொல்லுவார். வரதாமணி நீ பாட்டிலையும் வரதாமணி நீ என ஓரில் வருகாது இதுதான் அதில் வாராது இரதாதிகளால் நவலோகம் இடவே கரியாம் அது இதில் எதும்பர் அடியில் எல்லா வரங்களையும் எண்ணியவாறு வணங்குகின்ற வரதராக உள்ள முருகப்பெருமானே எண்ணிய விட்டு திருகின்ற சிந்தாமணி போன்றவர் ஆராய்ந்து அவர் திருவடியில் அன்பு செய்தால் எந்த பொருளும் கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும். இதன் அறியாமல் நவலோகங்களையும் நெருப்பில் இட்டு ஊதி ரசவாதம் செய்து அலைவதனால கரிதா மிஞ்சம். அது இல்லாமல் அதனால் பயன் வேறு இல்லை அப்படின்பார். அதனால் இந்த கருத்து நம்ம ஏற்கனவே சித்து வகுப்பில் அற்புதமாக படிச்சிருக்கோம். அதில் ரொம்ப இன்னொருக்க சொல்லுவோமே, மெடுதரும் பிரவாடு சடைபெரும் பிரவாக விமலர் கொன்றை மாலை தருண சந்திர ரேகை விரவும் மணனாறு பாதார விந்த விதரண வினோத மாதாவின் மைந்தன் மீனகேதன் உருவின் மிகுந்தோர் தானவாரி சரவண சம்பவன் தீர்தி வேதன் மௌன சுகாதன் அகிலக்காரன் அகிலகலாதரன் விகசித சுந்தர சந்தன பாடித மிருமுத மிருகமத குங்கும கஜ்ஜ வயோதரி வேளமும் உடைகளும் ஆறும் பைமனும் மேவூர் குரமகள் மேவும் தின்புயன் விரிகட துகள வெகுணும் விக்ரமன் அரிதிருமருமகன் அறுமுகத்தன் வெற்றி கொண்ட தோழன் வெற்பு ஊடுருவ விட்ட வென்றுவியல் முடிச்சவன் வெறுவினக்கிற சரண வந்தருள் முருகன் நிஷ்கிரோத முனிகுண பஞ்சரன் மேதக புராண வேதாங்குரன் ஓதரிய மோன ஞானாங்குரன் மிகைத்தவர் புறத்திரியம் எரித்தவர் பிரியப்பட்ட அகத்திய முனிக்கோர் தமிழ்த்துறை முறைத்தவன் வேதமூர்த்தி திருத்தணி விற்பரி ஜோதி கார்த்திகை பெற்ற விளக்குடி வெகுளி வென்ற வேள்வி முனிவர் சங்கம் மேற விரவும் இந்திரலோக வழியிருந்த மீளி மிக விருது கூறு மேவார்கள் கண்டன் வெகடாசுரேச சாமோது சண்டன் மேக வாகன மிகுமது வெண்கே பாகசாதன் நகரி பிறந்தவன் விபுததாரன் விபுத திவாரன் விபுத தேசிகன் விபுத சிகாமணி விபரீத கஞ்ச விரிஞ்ச பராமகன் அபிநவ கத்தன் அடைந்தவர் தாபரன் மேர்வை இடிபடும் போதும் சங்கிரமதாரன் மகுட விபானன் புங்கவன் வெயில் உமிழ் கொடியோடு வினைமுகத்தில் மயில் வரும் மயில்மிசை வரும் ஒரு வரதன் நிர்பயன் வித்தகன் சுவாமி நிர்பாவகன் சத்தியன் பிரதாப வித்யாதன் விரத நட்பான பரிமசஞ்சன் நிருதல் நிருதல் பயங்கர் வீரமத லோகவேல் காங்கேயன் சூரன சுராந்தகன் வினைப்பை அறுப்பவன் நினைத்தது முடிப்பவன் மனத்தில் எடுத்தின வளத்துள் கிருபைக்கடல் வேல் வாய்த்த திருப்புகட்டல் சீலமைத்த சித்த பிரசிதேமர். அதனால் நம்முடைய ஆசைகளையே முதலாக வைத்து அடியார்கள் போல வேடம் புனைந்து கொண்டு ஒரு துன்பம் இல்லாமல் உழைக்காமல் எளிதாக வயிறு வளர்க்கின்ற இடத்துல ஏமாறாமல் இறைவன் அருப்புலை ஓதியே எல்லா நலமும் பெறலாம்ங்கிறது அடியாருடைய கருத்து. சாமியார் போல வேடம் புரிந்து கொண்டு மக்களை வெறுட்டி பணம் பறிக்கும் வேடதரிடம் மயங்காமல் அவர்களின் சூழ்ச்சி மொழியிலிருந்து தப்பிக்க இறைவன் திருவுளை வேண்டவர் அடிலார். அதான் இந்த பாடல். என்ன இந்த அற்புதமான பாடின வேண்டுகிறார். முருகா ரசவாதத்தால் அறிவு மயங்காமல் காத்தருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டன் திருவிழு சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோர முருகா 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 முருகாசம் குருநாதர் அருணாபெருமான் திருவிழையே சரம் பழனியாண்டவனுக்கு அரோர முருகாசம்.